2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல முதல் வசனம் இப்படி சொல்லுது. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, அந்த ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலத்துல யோவாபும் சேவகர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் யுத்தத்திற்கு போனாங்க. ஆனா தாவீது ராஜா இவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு இஸ்ரவேலரோட யுத்தத்துக்கு போகாம எருசலேமிலேயே இருந்துடுறாரு. யுத்த காலத்துல தாவீது தன் கடமையை செய்ய தவறுனதுனால பாவம் தாவீதின் வாழ்க்கையில குறுக்கிட்டது. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த மனுஷனுக்கும் இகழ்ச்சி அப்படின்னு வேதம் சொல்லுது. தாவீதின் நீதி அவனை உயர்த்தினது உண்மைதான். ஆனா தாவீது செஞ்ச பாவ காரியம் அவனுக்கு இகழ்ச்சியை கொண்டு வந்தது. முழு இஸ்ரவேலருக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தாவீது பத்செபாளோடு பாவத்துல ஈடுபட்டுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாவம் நம்ம வாழ்க்கையில எப்படி குறுக்கிடுது? கர்த்தர் நமக்கு தந்த கடமைகளை செய்ய தவறும் போது நாம் பாவ பிடியில சிக்கிக்கொள்ளும் அபாயம் உண்டு. ஆமாங்க. அதனால உங்க கடமையை செய்ய தவறாதீங்க.